தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. வீட்டோட குடும்ப பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மாமியாரா மருமகளா? என்ன கையோட வச்சுட்டு இருக்கீங்க? இது வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் ஆகணும் பார்வதி. ஒரு நிமிஷம் கொடுங்களேன். அந்த காலத்துல உங்க மாமியார் எவ்வளவு குடும்பப்படுத்திருப்பாங்க? அவங்க முன்னால நான் இப்படி சேர்ல கூட உட்கார மாட்டேன். உட்காரு ஆன்னுவாங்க, அப்பதான் கீழே உட்காருவேன். எப்படி வளர்த்துருக்காங்க உங்க மாமியார் கிட்ட ரொம்ப நாளா இந்த விஷயம் சொல்லணும், என் மனசுல உறுத்திட்டே இருக்கு, அப்ப என்ன விஷயம் அது? கிச்சன் கிளீன் ஆகலைன்னா அந்த டைம்ல கத்துவாங்க. அது ஃபுல் டைமே கத்தணும்னு சொல்றீங்க? அந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதாவது கிச்சன் கிளீன் ஆனாலும் அவங்க அந்த வேலையை செய்யணும்ன்றீங்களா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். உங்களுக்கு யாரு பிடிக்கும், உங்க மாமியாரா இல்ல உங்க மருமகளா? ஐயோ, எங்க மாமியார் தான் எனக்கு பிடிக்கும். அடங்கப்பா, ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல மாமியார் பிடிக்குன்னு இப்ப கேள்விப்படுறேன். அவங்க புள்ள நம்ம கிட்ட இருக்குது. எங்க மாமியாரை பிடிக்காது, எனக்கு மருமக பிடிக்கும்னு சொல்ல முடியும். உங்க புள்ள இப்ப அவங்க கிட்ட இருக்குது. என் வாயை கொடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன். அலுவத்துக்கா வெளியே வந்து உக்காந்து இருக்கிற ஐயா சேனல்ல நான் தான் கொடுமை குத்த அழுவுறேன்னு சொல்ல போறாங்க. என் பொண்ணு இந்த இடத்துல தான் அவளே நான் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் அவ என்னவா என்ன நினைச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியும். போட்டோலாம் இருந்துச்சு அவன் பாக்கெட்ல. அப்போ நான் எனக்கு கோவம் வந்துச்சு, எடுறா அந்த போட்டோலாம் எடுத்து என் மினாலே இப்ப நீ கொளுத்தணும், என் மினாலே கிழிச்சு போட்டான். நான் யாருன்னா அவங்க அம்மாவுக்கு தெரியல. அப்போ இவங்க வீட்டுல எல்லாம் கேட்டாங்க யாரு இதுன்னா, எங்க மிஸ்ஸு. பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. இப்போ இல்ல அப்போ இருந்தாம எங்க மாமியாரு என் வீட்டுல தான் வந்து குடும்பம் பண்ணணும். யாரு வந்தாலும் சரி அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்ல. என் பையன் தான் தாலி கட்டுவான். பெரிய மருமக பிடிக்குமா சின்ன மருமக பிடிக்குமா? இந்த தப்பு பெருசா அந்த பேண்ட் பெருசாடா. அதாவது ஃபியூச்சர்ல எப்படியும் உங்க பையனுக்கு ஒரு மருமக வருவாங்கல்ல, அவ வந்து மேல பாத்துக்கலாம், வராத்துக்கு என்னத்துக்கு இப்ப அந்த கதை. சரி வர்ற உங்களோட இப்ப பெரிய மருமகளை பார்த்துருப்பீங்க எப்படி இருக்காங்கன்னு. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பெரிய மருமகம் வந்துட்டா. இந்த வீட்டோடைய பத்தி என்ன, ஆள் எப்படி ஏது என்னன்னு அவளுக்கு எல்லாமே தெரியும். நம்ம எவ்வளோ திட்டினாலும் சரி திட்டு வாங்கிக்குவா. இல்லை நம்ம மேலே ஒரு தப்பு இருந்தாலே அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. அவள் மேலே எது தப்பு இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு வச்சுக்கோ. சின்ன மருமகம் வந்து அது எல்லார் மனசுல பூந்து அதோடைய இது என்ன சொல்லுது, இந்த சந்து உள்ள போனா இதுதான் ரூட்டுன்னு அவ கத்துக்கிற வரைக்கும் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா. இவ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துட்டா, ஆனா எல்லாமே இவ கத்துக்கினா. இப்ப அவ வந்து கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் தான். அது வரைக்கும் நானும் புரியணும் இல்ல எனக்கும். இந்த மருமகம் இப்படித்தானா, அந்த மருமகம் அவளை பத்தி சொல்லுதா இவளை பத்தி சொல்லுதான்னு எனக்கும் புரியணும் இல்ல. அதுக்குள்ள வரத்துக்கு முன்னே இல்ல என் சின்ன மருமகத்தான் எனக்கு பிடிக்கும் நான் எப்படி சொல்ல முடியும். அதனால அவங்க வந்துட்டு சொல்ல முடியும்ன்றீங்க. பாக்குறது அவத்தானே. ஓகே புரியுது. அதனாலதான். சரி அப்ப வந்து சின்ன மருமக இப்படி வந்தா நல்லா இருக்கும்னா எப்படி எதிர்பார்க்கறீங்க உங்க வரப்போற மருமகள்? பா யாரு வந்தாலும் சரி நான் என்னன்றது தெரியுமா, அவங்க புருஷன் புள்ளிங்கோ பாத்துக்குன்னு குடும்பத்தை நடத்தின்னு போனா போதும். நாங்க என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போறோம். அந்த காலத்துல எங்க மாமியாருங்க ரூலிங் பண்ணாங்கன்னு நாங்க ரூலிங் பண்ண ஆகுமா? ஆகாது. சாமர்த்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணிருக்கோம். அதுக்கோசரம் அவங்க குடும்பம் பார்த்துன்னு அவங்க போட்டோம். நானும் எங்க ஹஸ்பண்ட் இல்லாத இப்போ நாஸ்தா இல்லைன்ட்டா கூட சரி அவர் ஓடி போயிட்டு தோசை வாங்கினாருவாரு, இட்லி வாங்கினாருவாரு, பேரம் பேத்தி உக்கான்னு நானும் அவரு சாப்பிட்டுன்னு சாப்பிடுவோம். அவ என்ன பண்ணுவா, நைட்டு சாப்பாடு குழம்பு எதுக்குதோ அவ சாப்பிட்டுக்குவா. பையன் வர்றதுக்குள்ளே ரெடி ஆயிடும். ஏன் எங்களுக்கு செய்யல, இந்த மாமியாருங்கெல்லாம் ரூல் பண்றாங்களே அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அந்த மாதிரி இது. ஆனா கோவம் வந்துச்சுன்னா என்ன டெய்லி ஒட்டலா என்னத்துக்கு எங்களுக்கு ஒட்டல சாப்பாடு ஏன் உன்னால ஏஞ்சி செய்ய முடியாதா? அது அப்பப்போ மாமியார்ன்றதை நம்ம கொஞ்சம் ஞாபகம் பண்ணினே இருந்தா தானே மருமகளுக்கு அப்பதான் ஒரு மரியாதை. ஆமா, இல்லைன்னா ஆகுமா? ஓகே சரி, இப்போ அடுத்த கேள்வி, வீட்டோட குடும்ப பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? மாமியாரா மருமகளா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வீட்டோட அதாவது வீட்டோட சாவி என்ன கையோட வச்சுட்டு இருக்கீங்க? இது என்ன சாவி? சைக்கிளோட ஹெல்மெட் சாவி மாதிரி இருக்கு. பீரோ சாவி இவ்வளவு குட்டியா இருக்கு. லாக்கர் சாவி. ஓ லாக்கர் சாவியா? லாக்கர் சாவி. இது வந்து என் கடை சாவி. இது வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ரொம்ப வருஷம் ஆகணும் பார்வதி.
இந்த சாவி அவ கைக்கு போகணும்னா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் அவரது கை காட்டுங்க. இப்ப போயிடுச்சு பாருங்க. நான் அப்படியே மிதக்கிறேன். அடேங்கப்பா. பொறுப்பு வரணும். கையில் தொட்டாலே ஷாக் அடிக்குது, கண்ணிலே ஷாக் அடிக்க வைக்கிறீங்க. என்ன தொட்டா கரண்டுக்கே ஷாக் அடிக்கும். அப்படி என்ன இருக்கு இந்த பீரோ பொறுப்புல? பீரோ பொறுப்புன்னு இல்லப்பா, இப்ப இந்த பீரோ பொறுப்பு அவட்ட குடுக்குறோம்னா அவ ஃபர்ஸ்ட் இங்கிருந்து பொறுப்பா இருந்தா தான் பீரோ சாவி கொடுக்க முடியும். இன்னும் அந்த பொறுப்புக்கு வரல. அந்த பொறுப்பு வந்தவொடனே இது அவ கையில கொடுத்துருவீங்க. ஓகே, அந்த பொறுப்புக்கு வரணும்னா அவங்க என்னென்ன மாதிரிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நாள் ஆகும். என்னென்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி குடும்ப செலவு எல்லாம் எப்படின்னு சொல்றீங்க? குடும்ப செலவு பார்க்கணும். வேற அவங்க ஹஸ்பண்ட் 4000 கொடுத்துட்டு விட்டுறாரு, அவ்வளவுதான். மீதி எல்லாம் நான் தான் பாத்துக்கணும். 5000 10,000 கொடுத்தா கூட அவ கையில அந்த பொறுப்பு அவளால எடுத்து வர முடியாது. ஓகே, கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம். ஓகே, அப்ப எப்படி இவங்க போ பக்கம் ஆவாங்கன்றீங்க? பக்கம் ஆவாங்க. அதுக்கு தான் இப்படி மூஞ்சி கீஞ்செல்லாம் சுளிக்கிறது, கோபமாக்குற மாதிரி அப்படியெல்லாம் பண்ணா தான் அப்போ அவங்க அந்த லெவலுக்கு வருவாங்க. சரி, நீங்க உங்க கையில எப்ப சாய் வரும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் வாங்கிடுவேன். அப்படி வாருங்க. நீங்க கொடுத்தா ரன் பண்ணிடுவீங்கல்ல? இன்னொரு மருமக வரத்துக்குள்ளேயே பொறுப்பா இது பண்ணிட்டா வீட்டுல சாய் குத்துருவேன். பாத்திரலாம். இன்னும் எவ்வளவு நாள்ல வாங்குவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 6 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா? அந்த சாவி உங்க கையில வரதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? அதான் எங்க மச்சின கல்யாணம் ஆயிட்டு நான் வாங்கிக்கிறேன். நீ வாங்கிடுறீங்க சாவி. சரி, ஓகே. சரி, கிச்சன் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? அதாவது மாமியாரா மருமகளா? கிச்சனோட பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அதாவது இன்னைக்கு என்ன சமைக்கிறது, என்ன பண்ணணும், எல்லாமே நீங்க சொல்றதானா இந்த குடும்பத்துல? இல்ல நீங்க சொல்றதானா? நீங்க சொல்றதா? நீங்க அவங்க சொல்றத நான் செஞ்சிருவீங்க. அதாவது உங்க மாமியார் கிட்ட நீங்க ரொம்ப நாளா இந்த விஷயம் சொல்லணும். எங்க அம்மா வந்தா டேரக்டா சொல்லிடுவேன், உரிமையா சொல்லிடுவேன். ஆனா உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும், என் மனசுல உறுத்திட்டே இருக்கு. அப்புறம் என்ன விஷயம் அது? இவங்க இந்த விஷயம் மாத்தினா நல்லா இருக்கும். இது எந்த விஷயமா வேணா இருக்கலாம். அதான் இது அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க கத்துவாங்க. ஒரு கிச்சன் க்ளீன் ஆயிலனா அந்த டைம்ல கத்துவாங்க. அது ஃபுல் டைமா கத்தணும்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி கத்த கூடாது அப்படினு சொல்லிட்டு அதாவது கிச்சன் க்ளீன் ஆனாலும் அவங்க அந்த வேலையை செய்யணும்ன்றீங்களா? என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், நல்லா இருக்கும் அப்படின்றீங்க. கோவத்தை கம்மி பண்ணணுன்றீங்க. ஓகே, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இதுக்கு போட்டு அடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றீங்களா? என் பொண்ணு கல்யாணம் பண்ண போச்சு. அது கல்யாணம் பண்ணின்னு போய் 1 வருஷம் விட்டு இவ கல்யாணம் பண்ணு வந்தா. என் பொண்ணு இந்த இடத்துல தான் இப்போ அவளும் இருக்கிறா, கிச்சன்ல என்னை பார்த்துக்கிட்டு. அதே இடத்துல தான், அதே கிச்சனு, வீடு வாசல், எனக்கு என்ன பண்ணணும், தண்ணி வேணுமா அத்தை, காலுக்கு தண்ணி வச்சு கொடுக்கிட்டா, அது இது எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை. அந்த விஷயத்துல எதுவும் இல்லை. என் பொண்ணுக்கு என்ன வாங்குறோன்னா, ஒரு சில்பர் வாங்கணும்னா கூட இவளுக்கும் சேர்த்து வாங்கணும். இருக்கிறாங்களே இங்கே தான். அவளுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினாக்கா இவளுக்கு அப்போ தான் ஒரு நாள் விட்டு தான் கல்யாண நாள். அவங்களுக்கு 4ஆம் தேதினா இவங்களுக்கு 6ஆம் தேதி. அவங்களுக்கும் காசு கொடுப்போம், இவங்களுக்கும் காசு கொடுப்போம். இப்போ போன 2 மாசத்துக்கு முன்னே அவளுக்கு ஒரு வெள்ளியில வாங்கி கொடுத்து அதை இவளுக்கு ஒரு வெள்ளியில வாங்கி கொடுத்தேன். அதுக்கு ஒரு 10,000னா இதுக்கும் ஒரு 10,000 தான். என் பொண்ணுக்கு ஜாஸ்தி, இவனுக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லை. அதை சொல்லியா, என் பொண்ணு இந்த இடத்துல தான் அவளே நான் வச்சுக்கிறேன். இது வரைக்கும் அவ என்னவா என்ன நினைச்சுக்கிறான்னு எனக்கு தெரியாது. அந்த காலத்துல உங்க மாமியார் எவ்வளவு குடும்பப்படுத்திருப்பாங்க? என்னன்னா அவங்க முன்னால நான் இப்படி சேர்ல கூட உட்கார மாட்டேன். அப்படியா? ஏன்னாக்கா அவங்க பெரியவங்க கீழே உட்காந்துக்குவாங்க, நான் மறிமுகம் நின்று தான் இருக்குவேன். அப்படி உக்காரு ஆன்னுவாங்க, அப்போதான் கீழே உட்காருவேன். எப்போ எனக்கு இந்த முட்டி நோவுன்னு வந்துச்சோ அப்பத்துலேருந்து அவங்க முன்னாலே நான் கீழே உட்காந்தா கூட உக்காருமா, சேர் மேலே உட்காரு, உனக்கு தான் கால் நோவு இல்லையா ஆன்னு. அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் மூஞ்சி காட்டலன்னா நம்மெல்லாம் ஒரு போக்குரி மாரி ஆயிட்டுக்குவோம். எப்படின்னா ஒரு ஊதாரியா ஆயிட்டுக்குவோம். என்ன சொல்றீங்க, சம்பாதிக்கிறது, இந்த சாப்பாடு, ஒட்டில் திணி, ட்ரெஸ்ஸு, தேவையில்லாதது எல்லாம், ஒரு நாளைக்கு இது வாங்கணும் அது வாங்கணும்னு எல்லாம் எப்படி ஆயிட்டுக்குவோம். ஒருத்தர் ஒரு பொறுப்பா நம்மளுக்கு ஒரு பயம், மூஞ்சி காட்டுறது, கோபம் பண்ணுறது இருந்த வசம் ஒரு பயந்துன்னு நம்ம ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுவோம். அவங்க திட்டத்துல நல்லதுக்கு தான். இப்போ திட்டுறாங்கன்னா, இப்போ ஸ்கூல்ல எல்லாம் சாரு டீச்சர் எல்லாம் ஏன் திட்டுறாங்க? படிப்பு வரலன்னு திட்டுறாங்க. நம்ம உங்களுக்கு குடும்பம் நடத்த முடியலன்னு தான் நம்ம திட்டுறோம். அதனால தான், வேற ஒண்ணே இல்லை. சரி, உங்களுக்கு யாரு பிடிக்கும்? உங்க மாமியாரா இல்ல உங்க மருமகளா? 2 பேர்ல யாரு பிடிக்கும்? யாரை ஒருத்தா சொல்லணும். ஐயோ, எங்க மாமியார் தான் எனக்கு பிடிக்கும். உங்க மாமியார் தான் பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டுல மாமியார் பிடிக்கும்னு கேள்விப்படுறேன். மாமியார் தான் பிடிக்கும்? கண்டிப்பா.
அவங்க புள்ள நம்ம கிட்ட இருக்குது. அப்புறம் எப்படி இப்படி எங்க மாமியாரை பிடிக்காது எனக்கு மருமக பிடிக்கும்னு சொல்ல முடியும்? உங்க பிள்ளை இப்போ அவங்க கிட்ட இருக்குது. அது அவ தான் சொல்லணும். ஓகே, உங்களுக்கு யாரை பிடிக்கும்? உங்க அம்மாவா இல்ல உங்க மாமியாரா? மாட்டினாடா மானஸ்தன். அதெல்லாம் சான்ஸே இல்ல. தாய் தாய் தாய். அதான் பாப்போம். இருங்க. அம்மா மாமியாரா? கமான் சொல்லுங்க. அம்மாவும் பிடிக்கும், அத்தையும் பிடிக்கும். ஏன்னா நான் இதப்ப இங்க இப்படி பேசி எனக்கு பைத்தியம் பிடிக்கும். என்ன விட்டுருங்க. உங்க இப்போ நான் கல்யாணம் ஆயிட்டு வந்து நான் இங்கே தான் இருக்கிறேன் இல்லைங்களா? இப்போ சொல்லு, எல்லா பொறுப்பும் இங்க தானே நடக்குது. அம்மா வீட்டுக்கு போனா அம்மாவை பார்க்கணும், மாமியார் வீட்டுக்கு வந்தா மாமியார். சரி எடச்சி அழுவத்துக்கா வெளியே வந்து உக்காந்து நிற்கிற? ஐயா சரி அழுவாதீங்க. ஏய் ஜனே, ஆனந்த கண்ணீரா? ஐயோ பாரு, டீ எடுத்துட்டு வா. அந்த அளவுக்கு நீங்க அவளை நல்லா பார்த்துருக்கீங்க. கண்டிப்பா. அம்மா வீட்டை விட நீங்க ஹாப்பியா இருந்திருக்கீங்க. ஏய் சேனல்ல நான் தான் கொடுமை குத்த அழுவுறேன்னு சொல்ல போறாங்க. சொல்லுங்க. அவங்க பிடிக்கும், இவங்க பிடிக்கும். ஏன்னா நான் இங்கே தான் இருக்கிறேன் இல்லைங்களா? அதனால ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அழுதிங்க நீங்க இப்போ? திடீர்னு அழுக வந்துருச்சு. ஆனந்த கண்ணீர். அம்மாவா மாமியாரான்ற பாச போராட்டத்துல அழுதிங்களா இல்ல வந்து அம்மாவை சொன்னா மாமியார் அடிப்பாங்கன்னு அழுதிங்களா? எங்களுக்கு அது காரணத்தை சொல்லுங்க. ஆயிரம் இருந்தாலும்ப்பா அம்மா அம்மா தான். ஏன்னா தாயும் விட்டு கொடுக்க முடியாது, மாமியாரும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ வந்து ரெண்டு இடத்துலையும் அவங்க பார்த்துக்கணும். அம்மா வீட்டுக்கு போனால் அம்மா, இப்போ ரெண்டு பேரும் இப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு அம்மா முக்கியமா மாமியாரை முக்கியம்னா அவ வந்து அம்மாவை சொன்னால் மாமியாருக்கு வச்சுக்குவாங்க, மாமியாரை சொன்னால் அம்மாவுக்கு வச்சுக்குவாங்கன்றதுல அந்த ஒரு துக்கத்துல தாயும் வேணும் மாமியாரும் வேணும். ஆனா நீங்க தைரியமா மாமியார் வேணும்? நான் தைரியமா சொல்லிட்டேன்ப்பா, எனக்கு மாமியார் வேணும். நீங்க மாமியாரா அம்மாவா? உங்ககிட்ட கேட்குறேன். இப்போதைக்கு எனக்கு எங்கள் மாமியார் தான். ஏன்னா எனக்கு அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. இப்போ தான் 2 வருஷம் ஆகுது. அப்பாவும் இறந்துட்டாங்க, யாரும் இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த ஃபீல் எனக்கு இல்லை. ஏன்னா எங்கள் அம்மா இறந்துட்டாங்களேன்றது ஒரு மன கஷ்டம் இருந்தாலையும் எங்கள் வீட்டுக்காரும் என்னை அந்த மாதிரி பார்த்துக்கிறாரு. ஏன்னா நல்லா பார்த்துக்கிற விஷயத்துலேயும் ஆகட்டும், பசங்களையும் ஆகட்டும், மாமியாராகட்டும், நாத்தனாருங்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து எல்லாம் சரியாயிடுச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு. ஆனால் மாமியார் இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தா கூட சரிம்மா சாப்பிட்டீங்களா அவ்வளோதான். ஆனால் பையன் வீட்டில் பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க. எதனா ஒன்று ஃபங்க்ஷனு அந்த மாதிரினா இங்கே வருவாங்க. வந்த உடனேயும் நான் ஏஞ்சி எதுனா சொன்னால் உக்காருமா உனக்கு கால் நோவு ஆன்ட்டு பார்வதி கொஞ்சம் எதுனா கொடுமா காஃபி போட்டுன்னு வந்தான்னா அவள் வந்த உடனே அவங்களுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை மாமியாருக்கு அவ செய்வா. அவ செய்வா. அவங்க வந்து சாம நல்லா கல்வி கொடுத்துருக்காங்க. அவங்க செய்வாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவ வந்து பார்த்துக்குவா. அதெல்லாம் நீங்க அழுதிங்களா? அதுக்கான காரணம் சொல்லலாமா? நீங்க திடீர்னு அழுதுட்டீங்க, எதனால அழுதீங்க திடீர்னு? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. ஏஞ்சி போயிட்டா? இல்ல சொல்லுங்க. ஏன் அடிப்பாங்களா? அப்புறம் தைரியமா சொல்லுங்க. பாக்குறவங்க பேர் நினைச்சுப்பாங்க நீங்க அழுதவனா நினைச்சுப்பாங்கல்ல. எதுக்காக அழுதீங்க? அம்மா மாமியார் கேட்கும் போது திக்குன்னு எமோஷனல் அழுதுட்டீங்கல்ல, அது எதுக்காக அழுதீங்க? ஏன்னா அவங்களும் வேணும் இவங்களும் வேணும். 2 பேர்ல யாரையுமே விட்டு கொடுக்க முடியாது அழுதுட்டீங்களா? பாத்தீங்களா, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு மாமியார் இல்லையே. பெங்களூர்ல இருக்காங்க. சூப்பர். சரி, உங்களுக்கு வந்து இந்த மாமியார் பிடிக்குமா இல்லை இந்த மாமியாரோட மாமியார் பிடிக்குமா? 2 பேர்ல யாரு இப்போ சொல்லுங்க. எங்க மாமியார் தான் எனக்கு பிடிக்கும். உங்க மாமியார் தான் பிடிக்கும். சூப்பர். ஓகே சாந்தாம்மா, நீங்க வந்து லவ் மேரேஜ் தான், அதாவது ஓடி வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. எவ்வளோ எதிர்ப்புகள்லாம் இருந்திருக்கும் தெரியும். இப்போ உங்க பையன் லவ் மேரேஜ் சொல்லும்போது உங்க மைண்ட் செட் எப்படி இருந்தது? என்ன நினைச்சீங்க நீங்க? ஐயோ, இன்னும் இந்த பையனை இவ்வளோ படிக்க வச்சு இவ்வளோ ஆளாக்கி இவன் வந்து லவ் பண்ணி இப்போ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்கிறானேன்னு எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. உங்களுக்கு இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே, நம்ம ஒன்று நினச்சோம் நல்லா கிராண்டாக எல்லாம் கல்யாணம் பண்ணி ஊர்லெல்லாம் போய் பொண்ணு பார்த்து ஏதோ பண்ணலான்னு பார்த்தா இந்த பையன் என்ன இப்படி பண்ணிட்டானே அந்த கோவமாக இருந்துச்சு. நான் வந்து இவளது ஃபோட்டோலாம் இருந்துச்சு அவன் பாக்கெட்ல. அப்போ நான் எனக்கு கோவம் வந்துச்சு, எடுறா அந்த போட்டோலாம் எடுத்தியா மின்னால இப்ப நீ கொளுத்தணும் சொன்னேன். அதுமா இல்லம்மா இது அப்புத்து, இதுமா இது வேற அப்படி இப்படின்னா. இல்ல நீ எனக்கு தெரியாது, நீ எடுன்னு என் மின்னாலே கிழிச்சு போட்டான்.
அது அவளுக்கும் தெரியாது, அந்த விஷயம் அவளுக்கும் தெரியாது. அப்பப்ப கேக்குவா அந்த போட்டோ இல்ல கிழிக்க வச்சேன் நான். அது இப்போ தெரியுது உங்களுக்கு? அவளுக்கு தெரியாது அந்த விஷயம். இப்பதான் தெரியுது. ஐயோ, இந்த இதுல நான் பொறுப்பு இல்ல. அப்புறம் கிழிச்சு போட்டிருந்தையும் அவன் வந்துக்கினா அவன் ரொம்ப நேரம் பண்ணான். கிளிடா கிழிச்சு போட்டான். கிழிச்சு போட்டு டேய் திருப்பி நீ அந்த பொண்ணுகிட்ட எதனா பேசிந்து பார்த்தா உன்னை அவ்வளோத்தான் உன்னன்னு கோவமா கத்திட்டு விட்டுட்டேன். இவனும் இல்லைம்மா பேச மாட்டேன். ஆனால் இவங்களுக்குள்ளே திருப்பி உள்ள ஓடி தான் இருக்கு. ஓடி நின்றுக்குது. அப்புறம் நான் வந்து பொண்ணு பார்க்கலாம் அரேஞ்ச் பண்ணேன். கண்டுபிடிச்சிங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டீங்க? அதுக்கப்புறம் வந்து இந்த நான் பொண்ணு பார்க்குறேன்னு மாதிரி இவ வீட்டில் வந்து அழுவா. நேரா வீட்டுக்கே வந்துருவா. இங்க நின்று வீட்டுக்கு வந்துருவா. வீட்டுக்கு வந்துட்டு அழுவா. இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படி இப்படி நிற்கணும். என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க எங்க வீட்டுல, யாரோ மாப்பிள்ளைங்களெல்லாம் பார்த்துன்னுக்குறாங்க. மாப்பிள்ளை பார்த்தா போய் கல்யாணம் பண்ணிக்கோ, என்னத்துக்கு இங்க வந்து அழுதுன்னுக்குற ஆன்ட்டு ஒரு 2-3 மாசம் திட்டி அனுப்பிச்சிட்டேன். அழுதுக்குனே போயிட்டான். அப்புறம் அவன் எதுக்கு சொன்னான், மா அது அழுதுனே இருக்குதுமா, பேசவே மாட்டேன்னு. அவங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டாரு, என்கிட்ட தான் சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது நான் எதுக்குன்னு இவளுக்கு சொன்னேன். அப்புறமா நேராக வீட்டுக்கு போனேன். ஒரு 2 மாதம் போனேன். நான் தெரிஞ்சவொடனே வீட்டுக்கு போயிருந்தையும் நான் யாருன்னா அவங்க அம்மாவுக்கு பெரியம்மா அம்மாக்கெல்லாம் தெரியல. இவளுக்கு பயம் ஆயிடுச்சு, எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ. அது எல்லாருக்கும் ஒரு படப்படப்பு இருக்கும்ல. நான் வேலை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ இவங்க வீட்டில் எல்லாம் கேட்டாங்க யார் இதுன்னா எங்க மிஸ்ஸுன்னுட்டான். மிஸ்? அப்புறம் எங்க டீச்சர். இவங்க பார்த்தா டீச்சர் மாதிரி தெரியலையே. 8வது அதிகாரத்தை ஏசு என்னடா சொல்லிருக்காரு? இவ்வளவு அதிகாரமா கேக்குறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ. இல்ல அப்ப இருந்தாங்க எங்க மாமியாரு. அப்போ ஓகே. வேலைக்கு போயிட்டு பேக் எல்லாம் டீச்சர் மாதிரி போயிட்டீங்க. போயிருந்தோம். எங்க டீச்சரு எங்க மிஸ் நல்லா சொல்லியிருந்தோம். உடனே நீங்களே பதட்டமா இருக்கு, மிஸ் டாக்ல क्वेश्चन கேட்க. நான் ஏன் பதட்டா வருது, நம்மளுக்கு அந்த பதட்டம் என்ன சொன்னீங்க? அப்புறம் எங்க இல்லையா உங்க அம்மா இல்லையா என்பது, இல்ல வேலைக்கு போய்க்கிறாங்க. சரி வந்தா அது போற வாசம் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறமா ஒரு 2 மாசம் போய் நாங்களே கேட்டோம், உங்க பொண்ணு நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம் விரும்பி நிற்கிறாங்க ஆண்டெல்லாம் சொன்னேன். இல்லை கொடுக்க முடியாது, நான் ஏன் ஒரு பொண்ணு வச்சுருக்கிறேன், நான் கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு என்னென்னவோ சண்டை போட்டுன்னு கத்தின்னு இருந்தாங்க. சரி விட்டேன். திருப்பி ஒரு வருஷம் போனோம், அப்பயும் விட்டுட்டேன். அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், ஏய் நீ என் வீட்டில் தான் வந்து குடும்பம் பண்ணணும், யார் வந்தாலும் சரி அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்ல, உனக்கு நான் என் பையன் தான் தாலி கட்டுவான்னு வந்தேன். அப்புறம் அவங்க அம்மா எல்லாம் கத்தினே இருந்தாங்க. அப்புறம் இந்த அம்மா மேடம் என்ன பண்ணாங்க, வேலைக்கு போறேன்ட்டு கொஞ்சம் அந்த என்னது ஆதார் கார்டு அந்த பேன் கார்டு இதெல்லாம் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு அப்ளை பண்ணிட்டோம். அல்ல வேலைக்கு போயின்னு வந்துக்கினே இது அப்படின்னா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் தயிர் சாதம் அது எடுத்துக்கின்னு வந்தா. உடனே என்ன பண்ணோம், துணியெல்லாம் புடவெல்லாம் கட்டி கூட்டுன்னு போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்க? இவங்களே கல்யாணம் பண்ணிட்டாங்க, நாங்களே கல்யாணம் பண்ணிட்டோம். அவங்க வீட்ல இருந்து யார் வந்து கேட்டாலும் சரி நீங்களே இது பண்ணிக்கோங்க, அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்க. மேரேஜ் எல்லாம் பண்ணி ஸ்டேஷன்ல போய் கட்டினா அவங்க அப்பா அம்மா வர வச்சாங்க. அவங்க அம்மா கொஞ்ச நேரம் அழுதுன்னு கத்தின்னு இருந்துச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ நார்மலா இல்லை சமாதானம் ஆயிட்டோம். இப்போ வந்து உங்க சம்பந்திட்ட பேசுறீங்களா? சமாதானம் ஆயிட்டாங்க இப்பெல்லாம் பேசுறாங்க. இப்போ பேசி சமாதானம் ஆயிட்டீங்க. இப்போ எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு இதுல. இந்த போட்டோ மேட்டர் தான் சாக்கு. என்ன போட்டோ அது? அந்த போட்டோ ஒண்ணு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிருக்காரு உங்ககிட்ட. அப்புறம் அவளுக்கே தெரியாது, அது எனக்கு தெரியுமே. இப்பதான் அது கிழிச்சு போட்ட விஷயமே அவளுக்கு இப்பதான் தெரியும். ஆனா நான் கேக்கும்போது இருக்கு சொல்லுவாரு. என்ன போட்டோ அது? உங்களோட போட்டோ? 2 பேரோட போட்டோ. 2 பேர் இருக்க போட்டோ. 2 பேர் இருக்க போட்டோ பார்த்தோன்னா செம்ம டென்ஷனா இருப்பீங்க போலியே. செம்ம என்னன்னா நீங்க லவ் மேரேஜ் பண்ணும்போது தான் உங்க வீட்டில் ஒத்துக்கல, உங்களுக்கு அந்த வழி தெரியும். இப்போ நம்ம பையன் பண்ணும்போது நம்ம சப்போர்ட் தானே போனோம். நீங்க ஃபர்ஸ்ட் பயந்தீங்க, அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணீங்க? பயந்தேன்னு இல்லை, நான் அவங்க ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு கற்பனை இருக்கும். பிள்ளைங்களை இந்த இடத்துல தான் கட்டி கொடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வளர்க்கணும், இந்த மாதிரி தான் வேலி கம்பணும்னு அந்த கற்பனை இருக்கும். படிக்க வச்சு வேலி கம்பணும்னு இது ஏன் கோட்டை இப்படி, அவன் கோட்டை லவ்ல இறங்கிட்டான், அந்த இது இந்த கோட்டைக்கு வர முடியுமா? அது இருக்கும். அது இருக்கும். அப்போ இதே மாதிரி தானே உங்களோட அம்மா அப்பாவும் நினைச்சிருப்பாங்க. நான்லாம் படிக்கல. உங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும்ல. அப்போ வந்து உங்க அம்மா அப்பா தப்பு பண்ண தப்பு இல்லை, நீங்க தப்பு பண்ண தப்பா? அது தெரியாத வயசு. தெரியாத வயசு, அதனால கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது தெரியாத வயசு. சரி, நீங்க வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி மருமக எப்படி இருப்பாங்கன்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி தான் இப்போ பார்வதி இருக்காங்களா இல்லை எப்படி இருக்காங்க இப்போ? பரவாயில்ல, பரவாயில்ல.
பரவாயில்ல ஏதோ. அவளை 100க்கு 100 எல்லாம் சரி கொடுக்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க 100க்கு? 100க்கு அந்த பொண்ணு அப்போ வந்து பருப்பா இந்த தட்டுல தெராசு, இப்போ இது 2 தெராசு, இதுல 1 கேஜி இதுல 1 கேஜி வச்சாதான் 2 வெயிட்டும் பார்க்க முடியும். நீ 1 கேஜி வச்சுட்டு இதுல 1/2 கேஜி வச்சுட்டு இப்போ எப்படிங்கிறாங்க சொல்லுங்க, நான் என்ன சொல்லுங்க? இல்லை நீங்கள் நினச்சிருப்பீங்கல்ல கற்பனையில் ஒரு மருமகனை இப்படி தான் இருக்கணும், நான் அரேஞ்ச் மேரேஜ் பண்ண இப்படி தான் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்களா? அந்த மாதிரி இவங்க இருக்காங்களா? இருக்கிறாங்க. எவ்வளோ மார்க் 100க்கு? 100க்கு 100 கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து உடனே ஐயோ நாளைக்கு மருமக கூட தான் இருக்கணும், 100க்கு 100லாம் இல்லை, ஒரிஜினல் சொல்லணும். 100க்கு எவ்வளோ மார்க்? 100க்கு ஒரு 80 கொடுக்கலாம். 80 மார்க் கொடுப்பீங்க, மிச்சம் 20 மைனஸ் எதனால? ஆமாம், மைனஸ் எதனாலன்னா கொஞ்சம் என் பையன்கிட்ட வாய் ஆடுறான். பையன்கிட்ட வாய் ஜாஸ்தி. பையன் வந்து இவங்களுக்கு பயப்படுவாரா இல்லை உங்களுக்கு பயப்படுவாரா? என் பிள்ளை எனக்கு தான் பயப்படுறான், ஆனால் மேலே போயிருந்து அவனுக்கு தான் பயப்படுது. எனக்கெல்லாம் எனக்கு பயப்படவே மாட்டாரு, அதெல்லாம் யாருக்கு பயப்படுவாரு? அம்மாக்கு தான் பயப்படுவாரு. அம்மாக்கு தான். உங்களுக்கு தான் பயப்படுவாங்க நினைக்கிறீங்க, நீங்க வந்து அம்மாக்கு தான் சொல்றீங்க. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா.